ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. பையன் பேரு வெற்றியா? உங்க பையன் பேரு மாறனா? ஆனாடா ஒரு மெர்சல் குடும்பமே இங்க இருக்குங்க. சொத்து சொகம் எல்லாம் இப்பெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த ஊர்ல நிறைஞ்சு ஒண்ணு விஜய் சார் இங்க வரணும், அங்க பாக்கணும் ஆசை. பகவதி இளைய தளபதி விஜய். உங்க பையன் பேரே பகவதின்னு வச்சிட்டீங்க. இவர் பேர் பகவதி தான். இன்னும் இங்க எத்தனை சச்சின் வசீகரா அவங்களா இருக்கிறாங்கன்னு தெரியலங்க எனக்கு. இருக்காங்களா அவங்களோ? அடடா, சண்டை போட்டீங்களா? என்ன மட்டும் விட்டு போயிட்டேன். சண்டை போடாது இருப்பேனா? என் பசங்க, என் 3 பசங்க இவருக்கு போயிட்டாரு விட்டுட்டு. ஆனா இப்படி போறேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு வியாபாரத்துக்கே போயிருக்கேன். நல்லா இருந்துச்சு. படம் மிஸ் ஆகுது சார். சாப்பாடாவது மிஸ் ஆயிடும், அது மிஸ் ஆகும். அரசியலுக்கு வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படி இருந்து கூட நாங்க அவர் பேர் போட்டுருக்கோம்னாக்கா அவருக்கு எலெக்ஷன்ல நிக்கும் போது சப்போர்ட்டா இருக்க மாட்டோமா? படம் வந்துச்சும் போது பொண்டாட்டியாது முண்டாட்டியாது முதல் தடவை நாங்க பாத்துட்டு வந்துடும். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஓட்டின்னு போவோம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட தளபதியோட மகளிர் அணி தலைவரிகள் கூடயே இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க பார்த்தா கையில டாட்டூ போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க முதுகுலேயே பெரிய டாட்டூவா போட்டிருக்காங்க. டாட்டூவோட ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, ஸோ மெர்சலோட அப்பா விஜய் இவங்க. ஸோ எதனால டாட்டூ போடுற அளவுக்கு எதனால உங்களுக்கு விஜய் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். என்ன காரணம்? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமே. காரணம்னா அவங்க பண்ற டைலாக் கதைங்க அது சூப்பரா இருக்கும். விஜய் ஒன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்படியே ஒரு சிரிச்சா கொஞ்சம் லுக்க இப்படி பண்ணா ரொம்ப பண்ணுவார். எந்த படத்தையும் இப்படி பண்ணிட்டே இருப்பார். ரொம்ப கெத்த, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த படம் பார்க்க ஒன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் தோண்டி உங்களுக்கு. எந்த படம் அதிக வாட்டி பார்த்துக்கிறீங்க? நான் ரொம்ப அதிகம் பார்த்தேன்னா விஜய் படத்துல இருந்து பிரியமானதை பார்ப்பேன் நான். பிரியமானவளே. ஏன்னா ஒருத்தர் பொண்டரி ஃபீலிங் பிடிங்க மாதிரி புடிச்சா எப்படி இருக்கு. பொண்டரி தப்பு பண்ணா புடிச்சா சகிச்சுவாரு, இல்ல பொண்ணு தப்பு பண்ணா புடிச்சா சகிச்சுவாரு. அது மாதிரி அந்த கதை ரொம்ப பிடிக்கும். சரி, யாரு குத்துறா அந்த டாட்டூ? யாரு குத்துறா உங்க கையில? இது எங்க ஆந்திரால குத்துனாங்க. எரிஞ்சவங்க அண்ணங்க வச்சிருங்க பச்சை குத்தாங்க. அங்க எங்க அப்பா நாங்க வேப்பத்துக்கு போனோம். வேப்பால் போது எங்க அப்பா சொல்லுவாரு, அம்மா நம்ம பச்சை குத்தி வச்சு. நான் சொன்னேன் பச்சை கிச்ச. நான் சொல்லிட்டேன் சரி எந்த மாதிரி பச்சை நான் கேட்டேன். விஜய் போடிக்கலாமா சொல்லிச்சு. சப்பா நீ என்ன போட போற? நான் புள்ள மாறன் வெற்றி மெர்சல்ல புள்ள நான் குத்திக்கிறேன், அப்பாக்கார நான் குத்திக்கிறேன், நீ அப்பா முறை நீ குத்திக்கோ. இதானே அப்பா பொண்ணோட ஒரு இதுனா இதுதானே ஆர்வம் மாதிரி. அங்க குத்திட்டாங்க, நான் இது குத்திக்கிறேன். சூப்பர்க்கா. நான் என் பையன் பேரு வெற்றி தான் வச்சுக்கிறேன். பையன் பேரு வெற்றியா? உங்க பையன் பேரு மாறனா? ஆனாடா ஒரு மெர்சல் குடும்பமே இங்க இருக்குங்க. இவங்க கையில குத்திருக்காங்கல்ல. அக்கா 2-3 படி மேலே. அக்கா உங்களோட டாட்டூல ஆரம்பிக்கலாமே. அக்கா பெருசா நீங்க ஜூம் படா தெரியும். பகவதி இளைய தளபதி விஜய். இந்த டாட்டூவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட பிறகுதான் தெரிஞ்சது. அக்கா போதும்க்கா. என்னன்னா இந்த டாட்டூவை குத்துனதே இவங்களுடைய ஹஸ்பண்ட் தானா? என்ன காரணம்? உங்க ஹஸ்பண்ட் இந்த டாட்டூ குத்துறேன்னு சொன்னே உங்களுக்கு என்ன சொன்னீங்க? உங்க பையன் பேரே பகவதின்னு வச்சிட்டீங்க. இவர் பேர் பகவதி தான். இன்னும் இங்க எத்தனை சச்சின் வசீகரா அவங்களா இருக்கிறாங்கன்னு தெரியலங்க எனக்கு. இருக்காங்களா அவங்களோ? அடடா, மகாராணிக்கு இங்க எது வேசமா ரொம்ப அழுதுருவீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச அந்த பாட்டெல்லாம் கேட்டா நீங்க. கொஞ்ச நேரம் நானே பாடினா ஆயா வந்துடும் எனக்கு. சிவகாசி தானே அந்த படம்? சிவகாசி ரொம்ப பிடிக்கும். சிவகாசி படத்துல பிரியமானவளே. எங்க அம்மாக்கு 7 அக்கா தங்கச்சி. எங்க அம்மா வயசுல 7 அக்கா தங்கச்சில ஒரே ஒரு எங்க அண்ணன் ஒண்ணுதான். அதே மாதிரி எங்க விஜயும் எங்க அண்ணன் தான். சூப்பர். அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும்.
சூப்பரா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, செம்மையா இருக்கிறாரு. எந்த எந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கிறாரு விஜய்? சூப்பரா இருப்பார்ப்பா. எனக்கு ரொட்டை மேல மொட்டை போறாங்க. இப்போ இவங்க பேசும்போதே அந்த பழைய விண்டேஜ் விஜய் வந்து இவங்க பயங்கரமா ரசிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து இல்ல. இப்போ வந்து சார் இப்போ பழைய இப்போ விஜய்னா வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் இப்போ வந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். அதே அந்த ரூட்ல வந்து அந்த கெட்டப் வந்தா அந்த அந்த மீச மீசை ஷாஜகான் அந்த மாதிரியா? அப்படியே ஒரு சின்ன ஒரு கெட்ட வந்தா இன்னும் அதிகம் இருக்கும். எங்களுக்கு என்ன ஆசை தெரியும் சார், எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் இப்பெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த ஊர்ல நடந்து வரணும், விஜய் சார் இங்க வரணும், அங்க பாக்கணும் ஆசை. ஸோ இப்போ இந்த தெருவுலயே இருக்க நிறைய பேர் வந்து என்னடா தளபதியை பார்க்க முடியாதான்னு ஃபீல் பண்ணாங்க. அண்ணன் அழகா தளபதி கூட போட்டோவே எடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா. அது ஒரு தனி சந்தோஷம் இல்ல? உங்களுக்கு நைஸா விட்டு போயிட்டு இருக்காருக்கா? நைஸா இரும்புக்கு போகும்போது விட்டுட்டு சண்டை போட்டீங்களா? என்ன மட்டும் விட்டு போயிட்டேன். சண்டை போடாத இருப்பேனா? என் பசங்க என் 3 பசங்க இவரு போயிட்டாரு விட்டுட்டு. ஆனா இப்படி போறேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு வியாபாரத்துக்கே போயிருக்கேன். வேளாத படத்தை பார்த்துட்டு திருத்தணி போய் எல்லா பேரும் மொட்டை அடிச்சுக்கொண்டு அங்கேருந்து வந்து நேராக போய் அண்ணன் தளபதியை பார்த்துட்டு சாப்பிடுறது வந்து மறுமாதிரி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஜய் அவரோட படத்தோட பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல ஐயா மொத்தம் எத்தனை ஊர்ல எங்க ஜனங்க இருக்கிறாங்களோ அத்தனை ஊர்லயும் விஜய் பேர் கூடாத. உங்க பையன் பேர் என்ன வச்சீங்க? விஜய், சிவகாசி. உங்க பையன் பேரே விஜய் தான் வச்சீங்க? தளபதி. சின்ன தம்பி பையன் பேர் அவன் பேர் விஜய், உங்க பையன் பேர் சிவகாசி. அப்படி சூப்பர். சரி, நீங்களும் டாட்டூ குத்திருக்கீங்களா விஜய்? ஆமா. நீங்க எங்க இங்கதான் குத்துனோம். விஜய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிதான் குத்திருக்கோம். காட்ட முடியுமா? கையிலயா? கையில இல்ல, முதுகுல. நீங்க அப்படியே ஒரு ரோலிங் இளைய தளபதி விஜய். பயங்கரமான ஒரு ஃபேன்ஸா. கடைசி என்ன படம் போய் பாத்தீங்க? எல்லாம் குடும்பத்தோட போய் வாரிசோட போய் வாரிசு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு. படம் மிஸ் ஆகுது சார். சாப்பாடாவது மிஸ் ஆயிடும், அது மிஸ் ஆகும். சூப்பர். டிவில எல்லாம் போட்டா போட்டோனாக்கா பாத்துக்கிட்டு தான் இருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவரோட பேச்சு அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அடுத்து கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு வந்துருவாருன்றாங்க. ஒரு அரசியலுக்கு வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் ஐயா, சப்போர்ட் கண்டிப்பா இருக்குது. ஜனங்கள் பேரே வச்சிருக்கோம்னாக்கா, அவர் பேரே பச்சை குத்தி இருக்கணும்னாக்கா ஒவ்வொரு பேர் போறதுக்கு ஜோரம் வந்துடும். அப்படி இருந்து கூட நாங்க அவர் பேர் போட்டுருக்கோம்னாக்கா அவருக்கு எலெக்ஷன்ல நிக்கும் போது சப்போர்ட்டா இருக்க மாட்டோமா? சூப்பர் சூப்பர்க்கா. தியேட்டர்ல எங்க வயசுல பொண்ணுங்க விசில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு 5-6 நாளா ட்ரைனிங் பண்ணணுங்க. நான் விசில் அடிச்சது முதல் படமே அந்த விசில் அடி. ஒரு விசில் அடிங்க தளபதிக்கு. நான் நிறைய அடிப்பேன். எங்க பசங்க, எங்க அறியாத பசங்க, இப்போ என் வயசு பொண்ணுங்க, எங்க அத்தை எங்க வயசு பொண்ணுன்னு சொல்லி அப்ப எங்க மீட்டிங் வருவோம். விசில் படம் விஜய் படம் வருது, விசில் அடிச்சுதான் ஆகணும், ஐயோ விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு நாள் வீடியோ இப்படி அடிச்சு பார்ப்போம், வரல, இப்படி அடிச்சு பார்ப்போம், வரல, இப்படி எப்படிதான் அடிக்கணும்னு. எங்க மாமா, இப்போ எங்க மாமா அங்க ஊர்ல இருப்பாங்க, மாமா விசில் எப்படி அடிக்கணும், மாமா இப்படி பிடிச்சி இப்படி அடிங்க. அது எப்போ பார்த்தேன் தெரியுமா? இந்த விஜய் படம் இருக்குமே, இது போக்கிரி அசினுக்கு அப்படிதான். சரி, அப்படியே ட்ரைனிங் பண்ணி லாஸ்ட்ல வந்து அந்த படத்துல வந்து விசில் அடிச்சோம். போக்கிரியில விசில் அடிச்சிட்டீங்க. சூப்பர்க்கா. இப்ப போக்கிரிக்காக 3 பேரும் சேர்ந்து ஒரு விசில் அடிங்களா? அக்காவை பிடி மாஸ்டராவே சேர்த்து விட்டுலாம் போலி, அந்த அளவுக்கு விசில் அடிக்கிறாங்க. இதுல வந்து எம்ஜிஆர் கட்சியில இருந்தோம். எம்ஜிஆர் கட்சியில போக 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 இருக்கிறது விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வந்து, அந்த ரசிகர் மன்றம் போக 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 அது விட்டதுன்னு விஜய் ரசிகர் மன்றம் வந்து, அந்த ரசிகர் மன்றம் வந்துன்னு ஒரு சினிமா வந்தால் மொத்த குறிக்கார அங்கே போயிட்டு அது வந்து எத்தனை படம் பிடிச்சானாக்கா 10 படம் பிடிச்சோன்னா 10 தேங்காய், அது கற்பூரம், அது பால், அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். பூசணிக்காய் மீசிங்காய் ஒடிப்போம். இப்போ 11 வந்துச்சா, 11 தேங்காய் ஒடிச்சு. இப்போ இந்த படம் 60 மேல போயிடுச்சுன்னா, 60 வந்துச்சா, இப்போ 60 வந்து 60 தேங்காய் வாங்கி போறோம், 60 பூசணிக்காய் வாங்கி போறோம், 60 பால் பாக்கெட் வாங்கிட்டு போறோம். நம்ம வந்து கொஞ்சம் குட்டிங்களை பேனர்ல ஒட்டி வச்சு நல்லா. எவ்வளவு பேர் இருப்பீங்க ஒரே நேரத்துல? எத்தனை பேர் போய்க்கிறீங்க? ஒரு 50 பேர் 60 பேர் இருப்போம். கொஞ்சம் குட்டி பொம்பளைங்க பாதி ஒரு 150 டிக்கெட் இருந்தா அதுல வந்து 70 டிக்கெட் எங்களுக்கு இருக்கும். 200 ரூபாயும் சரி, 300 ரூபாய் கூட இருக்கும், 500 ரூபாய் கூட எவ்வளவு கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்துனே இருப்போம். அவ்வளவுதான். எவ்வளவு காசு ஃபர்ஸ்ட் நாள் பாக்கணும். 300 இருந்தாலும் 400 இருக்கட்டும், 400 இருந்தாலும் 500 இருந்தாலும் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா ஒரு நாள் கூட விஜய் நம்ம பார்க்கலன்னு அது ஒரு வருஷம் தான். அவருக்கு பிறந்த நாள் கும்பிடுவோம்,
ரசிகர் மன்றம் கும்பிடுவாங்க, கேட்டு வந்து கேக் வெட்டிங்க. எல்லாம் வெட்டுவோம், எல்லாம் செய்வோம், கொண்டாடுவோம். ரோட்டு மறியல் பண்ணிட்டு அங்கே கேக் வெட்டுவோம். ஆஹா, நம்ம என்ன சொல்ல அப்படியே பிளாக் பண்ணிட்டு அங்கே பிறந்த நாள் விஜய் ரசிகர் மன்றம் போலீஸ்கெல்லாம் பாதுகாப்பு வச்சு கேக் வெட்டியிருக்கோம். அதெல்லாம் செஞ்சு விட்டோம். உங்களுக்கு என்ன ஒரு தொடர்புனா எம்ஜிஆர் அவர்கள் விஜய் அவர்கள் இது உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா. வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு உயிர் மாதிரி, மக்கள் மாதிரி. அந்த படம் பார்த்து எல்லா படத்தையும் பார்த்து கொஞ்சம் மதிப்பா இருந்தது. அதே மாதிரி விஜய் சார் இந்த 2 கை போட்டா இருப்பார். அதுல இருந்து எல்லாம் எந்த ரசிகர் வந்தாலும் ராஜி உனக்கு 2 கை போட்டுருக்காங்க அப்படின்னு சரக்கும் ஊத்துறாங்க, கையும் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மரியாதை. ஆனா வந்து குடிக்காரன் தள்ளி போனான்னு கேட்கல, அவர் நிக்கிறாரு. வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் நின்னாலும் சரி, ஒரு 10 பாடி கட்டி இருப்பாங்க. அந்த 10 பாடியில் போட்டா பிடிச்ச உடனே ஈட்டி விடுவாங்க. நான் அவனுக்கு வந்து நின்னோடனே ஆனந்த சார் என்ன சொன்னார், நதிக்குள்ள தலைவர்னு சொன்னார். நான் ஒயிட் இஞ்சி ஒயிட் சாப்பிட்டு நல்லா சோப்பு துண்டு கட்டி போயிருந்தேன். போகும்போது பார்த்தா என்னை பார்த்த உடனே ஒரு கை தான், யாருக்கு பார்த்தா ஒரு கை போடுவாரு, 2 கை போட்டுருக்காரு. போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். என்ன பேசினாரு ஞாபகம் தான்? பேச விட மாட்டாங்க. 1000 பேர் கூட சரி அப்படி நிற்பாங்க. டக்குன்னு நின்னோன்னு ஒரு போட்டா, டக்குன்னு அங்கே ரோலிங் மாதிரி ஒரு போட்டா ஈட்டு விட்டுருவாங்க. பாடி கட்டு சும்மா இருப்பாங்களா, ஈட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நின்று என்னை பார்த்தாரு. நான் பேச, ஐயா வணக்கம் ஐயா, எம்ஜிஆர் காட்டுறது நீங்கள் தான் பேசுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்க இருக்கிற இந்த குட்டி வாண்டுகளெல்லாம் கூப்பிட போறோம். அவங்களோட பேரை சொல்லி இவங்களே கூட போறாங்க. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுங்க. பகவதி, விஸ்வா, பகவதி, விஜய், விஜய் நம்பர் 1, சிவகாசி, சிம்புவா? ஓ சிம்பு நடுல இருக்கலாம். எல்லாரும் விஜய் ஃபேன், நடுல ஒரு சிம்பு ஃபேன் இருக்கலாம், தப்பு இல்ல. வெற்றி, மாறன் தூங்குறாரா உள்ள? மாறன். இவரு நீங்க? சரத்குமாரா? ஆனா வாங்க, இங்க மொத்த கோழி விட இங்க குடியிருக்கிறாங்க. சரத்குமார் அவரு யாரு? பார்த்திபனா? ஆனா வாப்பா, நீ வித்தியாசமா பேசுவேன்னு நினைக்கிறேன். வாப்பா பார்த்திபன். இவர் வந்து சரண். அண்ணன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நான் விட மாட்டேன். சாப்பிட்டுக்கினே நீங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ இங்க உனக்கு தெரியுமா, எங்க தளபதி படம்னாக்க எங்க சிங்கம்லக்கா சிங்கமா போய் நிற்போம். ஆனா சோறு கூட எங்களுக்கு தேவையில்லை, சோத்தை துணினே பார்த்து காட்டுப்போம். சாப்பாடு சாப்பிட்டே கூட பாக்கலாம், யாரு கேட்க போறா? அது மாதிரி சாலி. ஆனா இப்ப உங்களுக்கு இப்ப நிறைய பேர் பாக்கல, சின்ன பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் எல்லாருமே வந்து தளபதி தளபதின்றாங்க. நீங்க எவ்வளவு படம் பாத்திருக்கீங்க இது வரைக்கும் தளபதி படம் தியேட்டர்ல? ஐயா படம் இல்ல, படம் வந்துச்சும் போது பொண்டாட்டியாது முண்டாட்டியாது முதல் தடவை நாங்க பார்த்துட்டு வந்துடும். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஓட்டின்னு போவோம். பா 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 என்ன 2வது ஷோ பாக்குது. அடுத்து லியோ வரப்போகுது. லியோக்கா ஃபர்ஸ்ட் டிக்கெட் எங்களுக்கு வரலன்னு சொல்லு, அங்கேயே டீ குடிப்போம். ஐயோ, டீ நாங்க குடிக்க மாட்டோம், டீ குடிப்போம். டீ குடிப்பீங்களா? டீ குடிப்போம், எங்க பொண்டாட்டி குளிப்போம். அந்த டீ இல்லப்பா, குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுல, குளிப்போமே. உங்களுக்குள்ளே ஒரு மன்சூர் அலிகான் ஒளிஞ்சிருக்காருண்ணா. இப்ப இந்த படத்துல வர அண்ணன் பேர் வேற என்னன்னா வீர ராகவன். பீஸ்ட்ல உங்க பேர் தான் வச்சிருக்காரு தளபதி. ஓ பெருமாளே, சிவனே, போத்ரி, நல்லா இருப்பீங்க ஐயா. சரிண்ணா, சரி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி.